இந்தாங்க பிரசாதம் வாங்கிக்கோங்க. இன்னைக்கு சொல்ற கேட்டுங்க, நீங்க வசத்துல இருக்கீங்க, நாங்க கீழே இருக்கோம். நாங்க ஏழைங்க, இங்கதான் இருக்கோம். ஆனா குத்தி காட்டின பாவத்துக்கு நீங்களும் உங்க குடும்பமும் என்னைக்காவது ஒரு நாள் கீழே இறங்கும். அப்ப தெரியும் அகிலாவோட அருமையும் பெருமையும் என்ன. மிஸ்டர் விஜயராஜ், மேனேஜருங்கிறவங்க 4 சோத்துக்களை உட்காந்துட்டு இருக்கவங்க. கஸ்டமர்களை சந்திக்கிறது, அவங்கள யாரு நல்லவன் யாரு கெட்டவன் சரி பார்க்கறது, இதெல்லாம் உங்களை மாதிரி லைசன் ஆபீசரோட பொறுப்பு இல்லையா? சார், இந்த உலகநாதன் மேட்டர் பொறுத்த வரைக்கும் மேனேஜர் சார் கிட்ட என்னுடைய அப்ஜெக்ஷனை ரொம்ப கடுமையா தெரிவிச்சேன் சார். ஃபைல்ல கூட ஸ்ட்ராங்கா கமெண்ட் பண்ணியிருக்கேன் சார். அப்ஜெக்ஷனையும் மீறி தன்னோட பவரை யூஸ் பண்ணி லோன் கொடுத்துட்டார் சார். ஒரு நல்ல உலகநாதன் பேரை மிஸ்யூஸ் பண்ணிட்டதுனால ஒரு கெட்ட உலகநாதனை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க. போலியை நம்பி 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்கீங்க. இதுல இருந்து எப்படி மீள போறீங்க மிஸ்டர் பெருமாள்? அவன் அனமானமா கொடுத்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போலியான டாக்குமெண்ட். நம்ம லீகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமௌண்ட்டை கொடுத்து சரி கட்டியிருக்கான். லீகல் கிளியரன்ஸ் கொடுத்தோம், இப்ப தலைமறைவு ஆயிட்டான். இப்படி அப்பாவித்தனமா மாட்டிக்கிட்டீங்களே. நான் இந்த மாதிரி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்னசென்ட். அது எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் பெருமாள். நான் மட்டும் இல்லை, நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருமே உங்க மேல இறக்கப்படுறாங்க. ஆனா இறக்கம் சட்டத்திலிருந்து காப்பாத்தாதே. மிஸ்டர் பெருமாள், நீங்க நேர்மையானவர்னு எங்களுக்கு தெரியும். வீடு மன ஷேர் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியாவது 1 கோடி ரூபாய் பணத்தை பெரட்டி நீங்க கட்டிடுங்க. ஃபர்தரா உங்க மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம நான் பாத்துக்கிறேன். ஐ வில் கிவ் 1 வீக் டைம். ஓகே? அத்தை சாப்பிடுங்க. என்னமா இது? காலையில 6 மணிக்கு தான் டீ கொடுத்த, 7:30 மணிக்கு சத்து மாவு கஞ்சி கொடுத்த, இப்ப போய் இட்லி வேற வைக்கிறியம்மா? வயித்துல இடம் இல்லையம்மா? என்ன அத்தை, உங்களுக்கு சுகர் இருக்கு, வேலைக்கு கரெக்டா சாப்பிட வேணாமா? சாப்பிடுங்க. புஷ்பா, வாமா, நீ அப்படியே உட்காந்து சாப்பிடுவா. அக்கா பசிக்கலக்கா. என்ன இது வயசு பொண்ணு கரெக்டா சாப்பிட வேணாமா? வா வந்து உட்காரு. இந்தா உனக்கு என்ன வேணுமோ போட்டுக்கோ, அப்படியே அத்தையும் கவனிச்சுக்கோ. நிவேதிதா வந்து உட்காரு. வா அத்தை வந்துரு. நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அடிக்கடி கிண்டலா பாக்குறீங்க, நக்கலா சிரிக்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நாகட சொல்லுமா, உனக்கே கேவலமா இல்ல? கேவலமா? எது எது கேவலம்? வரப்போற பணத்துக்காக மனசை மாத்திக்கிட்டது, பச்சோந்தி தனமா நடந்துக்கிறது. சச்சா, இதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. இதுதான் உலகம், இதுதான் நிஜம். இன்னும் சொல்ல போனா எனக்கே உங்க அம்மா மேல ஒரு டவுட் இருந்துச்சு. இதெல்லாம் உங்க அம்மாவோட செட்டப் ஒண்ணு. இதுக்காகவே நான் திருவாரூர் போயிட்டு வந்தேங்க. உண்மையாவே நமக்கு 4 வேலி நிலம், யூரியா, சிமெண்ட் ஏஜென்சி எல்லாமே இருக்குங்க. நமக்கா? இல்ல இல்ல, சம்பந்தம் மாமதுன்னு சொல்லு. எப்போ அதுல பாதி பங்கு இருக்கோ அப்ப அது நமக்கு தானே. மறுபடியும் தப்பு பண்ற. பங்கு அம்மா பேர்ல தானே இருக்கு, நாம எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? உங்க அம்மாவுக்கு நீங்க ஒரே புள்ள தானே. சொத்து வர்ற மாதிரி வேற எங்காவது புள்ள வளருதா என்ன? அதெல்லாம் இருக்காதுங்க. உங்க அம்மாவுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. நல்லா இருக்கு. கேள்வி நீயே கேட்ப, பதிலு நீயே சொல்லுவ. இல்லைங்க, எனக்கு அந்த திருஞான சம்பந்தம் என்கிட்ட ஒரு பொய் சொல்லிருக்காரு. என்னமோ எனக்கு ஒண்ணும் தெரியாது, அப்பாவி முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்காரு. திருவாரூர் போய் நம்ம சொத்தெல்லாம் பார்த்தங்க. நம்ம பங்கு பெருசா ஒண்ணு தேரும். ஒன்ஸேங்க. என்னங்க புரியலையா? ஐயோ, 1 கோடிங்க. அப்பா, உங்களால எதுவுமே பேச முடியாதுங்க. நீங்க அப்படியே வாய் அடிச்சு போயிடுவீங்க. எனக்கு தெரியும். முதல்ல புஷ்பாவுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி
திருஞான சம்பந்தத்தோட மனசை குளிர வச்சு பங்க பிரிச்சிடணும். ஆமா. 5 லட்சம் ரூபாய் உங்க அம்மா பேர்ல எஃப்டி போட்டுடலாம். அப்படியே 10 லட்சம் ரூபாய் நம்ம பேர்ல எஃப்டி போட்டுடலாம். 45 லட்சத்துக்கு நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளாட். அப்படி கிடைக்கலையா தாம்பரம் தாண்டி ஒரு தனி வீடு, நல்ல சூப்பரா ஒரு வீடு வாங்கிடலாம். மிச்சம் 40 லட்சம் இருக்கும். அதுல 5 லட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு காரு. 30 லட்சத்தை நம்ம பேர்ல ஷேர் போட்டுடலாம். மிச்சம் 5 லட்சம் இருக்கு இல்லையா, அதுல எனக்கு நிவேதாவுக்கு நிறைய நகை நட்டு புடவை அது இதுன்னு இஷ்டத்துக்கு நான் வாங்கிடுவேன். ஆமா. என்ன பண்றது? அப்போ அந்த திருஞான சம்பந்தம் நம்மள ஏமாத்துறாருங்க. ஆமா ஆமா, அப்படி அப்படி நம்மள அவர் ஏமாத்துறாருன்னா நமக்கு நமக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுங்க. ஆமா, ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவர் நம்மள ஏமாத்த கூடாது. நான் ஏமாத்த விட மாட்டேன். அப்படி மட்டும் அவர் நம்மள ஏமாத்துறாரு, நான் அவரை உண்டலன்னு பண்ணிடுவேன். ஆமா, நான் அவரை கேச்சிடுவேன். என்ன அவர் ஏமாத்த முடியாது. ஆமா, என்ன ஏமாத்த முடியாது. அக்கா, நிவேதிதா பலூனை உடைச்சிட்டாக்கா. அதுவும் இல்லாம திரும்ப அடுத்த பலூனை வேற ஊதிட்டு இருக்கா. அவளுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, எங்க அப்பாவை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே. ஓ, உங்க அப்பாவா? அது ஒண்ணு இல்ல. உங்க அப்பா எனக்கும் அப்பா மாதிரி இல்லையா? நான் திருவாரூர் போனப்ப என்ன பெத்த பொண்ணு மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாரு. அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எங்க அதன சொன்னேன். செல்வி, உனக்குள்ள இப்படி ஒரு நல்ல மனசா? எங்க பாரு, நிவேதாவை கொஞ்சம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிரியா? நான் பின்னாடி வந்துடுறேன். ஓகேக்கா. என்ன சொன்னீங்க? இல்லம்மா, உனக்கு எவ்வளவு நல்ல மனசு இருந்திருந்தா அம்மாக்கு வர போற 1 கோடி ரூபாயில எல்லாத்தையும் நீயே வச்சுக்காம அம்மாவோட பேர்ல 5 லட்சம் போடுறேன்னு சொன்னியே, அத சொன்னேன். என்ன நக்கல? என்ன செல்வி, அதிசயமா சொல்றத போய் நீ கேவலமா பாக்குற? ஹேய், வா கவிதா, உட்காரு. அகிலா, கவிதா வந்திருக்கா, அவளுக்கு காஃபி எடுத்துட்டு வா. இத எடுத்துட்டு வா. வா கவிதா, எப்படி இருக்க? இந்தா. இல்ல வேண்டாம் அகிலா, எனக்கு மூடே இல்ல. கவிதா, கொஞ்சம் குடி. இந்தா. மூட் அவுட்னு நீ சொல்லி தெரிய வேண்டாம், உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஜீவா, என்னோட முயற்சி எல்லாம் வீணா போச்சு. உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பாவோட அப்ரோச், ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே கோபமாவும் பதட்டமாவும் தான் இருக்கு. அவருக்கு தான் என்ன செய்யறோன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரியும், பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். அப்படியெல்லாம் சொல்லி நீ தப்பிக்க முடியாது. ஆமா கவிதா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸோ ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸோ உங்க அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ண சொல்லி நானும் அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன். அவர் என்னமோ கேட்கவே மாட்டேங்கிறாரு. நடக்கிற விஷயமா சொல்லு. நான் ஒரு பெரிய விஷயத்துக்கு தீர்வு தேடிதான் உங்க 2 பேர்கிட்டயும் வந்திருக்கேன். உங்க வீட்ல இருந்து எங்களை வெளியே அனுப்பினப்போ நான் நேரா எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போனேன். எங்க அப்பா எங்களை எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பினாரு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் என் அப்பா என்கிட்ட பேசுறதே கிடையாது. அதுக்காக நான் என்ன இவர மாதிரி அவங்கள பார்க்காம பேசாமையா இருக்கேன்? போன வாரம் கூட ஏதோ ஹவுஸ் ஓனர் கூட பிரச்சனை போது நான் தான் போய் வாடகை கொடுத்துட்டு வந்தேன். இவரு இவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போவாதப்போ நான் மட்டும் எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு கில்ட்டியா இருக்கு தெரியுமா கவிதா? ஜீவா, எப்படி அகிலாவோட அப்பா அம்மா தங்கச்சி தம்பி இவங்கெல்லாம் நடுத்தருல நிக்க கூடாதுன்னு அவ போய் ஹெல்ப் பண்ணாலோ, அதே மாதிரி நீ பாப்பாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். எங்கள்தாவது வாடகை வீடு, மாசம் கொஞ்சம் செலவு அதிகம். உங்களது சொந்த பங்களா தானே, அப்படி என்ன பிரச்சனை? அது இல்ல அகிலா, அப்பா ஜெனரலா வேலையில தப்பே பண்ண மாட்டாரு. கொஞ்ச நாளா உங்களால ஐம் சாரி. பரவாயில்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சொல்லு. இல்ல ஜீவா, கொஞ்ச நாளா நம்ம குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்குல்ல,
அதனால ஏதோ வேலையில கவனக்குறைவா இருந்திருக்காரு. யாரோ தாதாவா அவன் நம்ம வீட்டுக்கு வந்து வாழ்க வளர்க. உங்களுக்கு யார் வேணும்? ஆமா, வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம இடுக்கோழிய பார்த்துட்டு யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த ஏரியாவுல எனக்கு மரியாதை கொஞ்சம் அதிகம். ஆனா இந்த வீட்டு மரியாதை இவ்வளவுதான் பொறுப்பு. இந்த பாருங்க, உங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது இல்ல. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏமா, உங்க முகத்துல இருக்கிற சாந்தம் பேச்சுல இல்லையே. ஆமா, இந்த புண்ணியவானுக்கு கோபம் கொஞ்சம் அதிகம். நீங்க என்னை கோபப்படுத்தாதீங்க. ஒரு நல்ல விஷயமா மேனேஜரை பார்த்து பேசணும். உள்ள வந்து பேசலாமா? அவர் இப்ப வீட்ல இல்ல, அப்புறமா போன் பண்ணிட்டு வாங்க. யாருமா? யாரு? எம்மடே, நீங்க சொன்ன பொய் கூட அல்ப பொய்யா இருக்கேம்மா. என்ன சொல்றாரு? அவர் உங்களை பார்க்க. அம்மா ரொம்ப பயந்தவங்க போல் இருக்கு. பின்ன ஊர் உலகத்துல இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. திடீர்னு பார்த்திருக்காங்க, பயப்படத்தான் செய்வாங்க. நீங்க வாங்க, உள்ள வாங்க. வரட்டும், நீ வா. நீங்க அம்மா பயந்தவ மாதிரி நான் ஒரு கெட்டவன். ஐயா, உங்க பையன் காதல் கல்யாணம் பண்ணதுனால வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. உங்க பொண்ணு கவிதாவுக்கு 28 வயசு ஆகியும் இன்னும் கல்யாணம் நடக்கல. உங்க மாமியா மெடிக்கல் செக்கப்புக்காக கவிதாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. என்னடா அது, வீட்டுல உள்ளவங்களையும் நடந்ததையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதையும் சொல்றானேன்னு பாக்குறீங்களா? என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குயா. ஏதாவது உன்னை குறி வச்சிட்டேன்னா, இந்த மீன்குத்தி பறவை பார்த்திருக்கீங்களா? மேல பறந்துகிட்டு தண்ணிய பார்த்துக்கிட்டு தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை கபார்னு பிடிச்சிடும். அது மாதிரி நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா எல்லாத்தையும் கவனிப்பேன். அதுதான் நான். ஐயா, யாருக்கு போன் பண்றீங்க? அட, அத பயங்க. நான் உங்களை பார்த்துட்டு வாங்கின பணத்துக்கு கமிஷனை கொடுத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனான்னு தான் வந்தேன். ஐயா, ஒயின் ஷாப்னாலே கொஞ்சம் கௌரவமா தான் பாக்குறாங்க. இந்த சாராய கடைனாலே ரொம்ப கேவலமா தான் நினைக்கிறாங்க. என்ன பண்றது? ஏன் தொழில் சாராயம் காய்ச்சது. என்ன இப்படி பாக்குறீங்க? ஓ, அது கிடக்கட்டும், வந்த விஷயத்தை சொல்லு அப்படின்னு பார்வையில் சொல்றீங்க. சொல்றேன். நீங்க போன வாரம் 1 கோடி ரூபாய் உலகநாதனுக்கு லோன் கொடுத்தீங்கல்ல? அவன் வேற யாரும் இல்ல, ஏன் பினாமிதான். என்னது, பினாமின்னு தானே சொன்னேன்? சுனாமின்னு சொன்னது மாதிரி பயப்படுறீங்க? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். பணம் வாங்கின அவனும் திரும்பி வரமாட்டான், பணமும் திரும்பி வராது. உலகநாதன் கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஆசைப்பட்டான். அதனால அவனை போட்டு தள்ளிட்டேன். உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் தொகை அந்த பெட்டியில் இருக்குது, அதை வாங்கிங்க.
கேட்டுங்க. இந்த பாருங்க, நான் நாணயமானவன், சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, அசுத்தப்படுத்தாதீங்க. புரிஞ்சுதா? புறப்படுங்க. புரியாம பேசுறீல, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கும் வயசாயிருச்சு. இந்த நாணயம் உங்களுக்கு சோறு போடாது. இந்த நாணயம்தான் உங்களை காப்பாத்தும். இந்த நீதி நேர்மை இதுகளெல்லாம் பார்க்காம அந்த டாக்குமெண்ட்ல கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுங்க. நீங்க கண்ணு மூடுற வரைக்கும் சுபீட்சமா இருக்கலாம். உங்க உபதேசம்லாம் எனக்கு தேவையில்லை. நான் சொன்னா சொன்னதுதான். நீங்க கொடுக்கிற அசிங்கத்தை கை நீட்டி வாங்குற அளவுக்கு நான் இன்னும் அசிங்கமாகல. பாயா எடுத்துட்டு போ. வாங்க. உனக்கு அடிமையா இருந்தவனுக்கு நான் பண்ண தப்புக்கு எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனையை கொடுக்கிற? தெரியாம போலி பத்திரத்துக்கு மேல 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. அந்த பினாமின்னு சொன்னியே, அவர் பேர் சின்ராசா? இல்ல அகிலா, அது உங்க மாமா இல்ல. அவன் எவனோ ஒருத்தன் உலகநாதனா. டூப்ளிகேட் பத்திரம்னா அது ஃபோர்ஜரி பண்ண மேல தானே தப்பு. ஆனா லோனு சாங்ஷன் பண்ணது அப்பா தானே. அப்பாவும் அந்த தாதாக்கு உடந்தையா இருக்காரோன்னு ஹையர் அபிஷியல்ஸ்ல சந்தேகப்படுறாங்க. அப்பா இவ்வளவு பெரிய தப்பு பண்ண நான் தான் காரணம். அவரை ரொம்பவே நான் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். அப்பாவோட பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால பேங்க்ல இருந்து ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. வீட்டு பத்திரத்தை அனுமானம் வச்சு முதல்ல காசை கட்டிட்டா அப்பாவை கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த ஏமாத்தினவங்களை அரெஸ்ட் பண்றதா என்ன பண்றதுங்கிறத அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க. அப்பா இதுக்கு நான் ஒத்துக்கிட்டாரா? இன்னும் முடிவு பண்ணல ஜீவா. ஆனா பாவம் ரொம்ப ஆடி போயிருக்காரு. என்னங்க, இப்பதான் மாமாவுக்கு நம்ம சப்போர்ட் ரொம்ப தேவை. நாம அவங்களுக்கு உதவியா தான் இருக்கோம்னு அவங்களுக்கு உணர்த்தணும். நான் என்ன சொல்ல வந்தேனோ அது அகிலாவே சொல்லிட்டா. ஏங்க, என் முகத்தை பார்த்தா மாமாக்கு கோவம் வரும்னா நீங்க வேணா உங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்க. 1 மாசம் ஆனாலும் சரி, 1 வருஷம் ஆனாலும் சரி, மாமாவும் அந்த வீட்டு பிரச்சனையும் சால்வ் ஆகும்னா நான் தனியா இருக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன்.